அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க. எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி நமக்கு பிப்ரவரி மாதத்தின் 18ஆம் தேதி மாசி மாதத்தின் 6ஆம் தேதி நிறைஞ்ச செவ்வாய்க்கிழமை. இந்த செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறது முருகப்பெருமான் வழிபாட்டிற்கும் அவர் அதிதேவதையாக கொண்ட செவ்வாய் பகவான் வழிபாட்டிற்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது. இந்த நாளில் முருகப்பெருமான் வழிபாட்டிற்கு உரிய திதியான சஷ்டி திதி இருக்கிறது ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லலாம். அதுவும் நம்மளுடைய கஷ்டங்கள், கர்ம வினைகள், கடன்கள் எல்லாத்தையும் நீக்கக்கூடிய தேய்பிறை சஷ்டி இருக்கிறது கூடுதல் சிறப்பு அப்படின்னே சொல்லலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா, இன்றைக்கி செவ்வாய் பகவானுக்கு உரிய எண்ணான 9 அப்படிங்கிறது இந்த தேதியில் மாதத்தில் எல்லாத்துலேயுமே நமக்கு அம்சமாக அமைஞ்சிருக்குது. இது ரொம்ப சிறப்பான ஒரு சேர்க்கை அப்படின்னே சொல்லலாம். அது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி பிப்ரவரி மாதத்தின் 18ஆம் தேதி இதில் வரக்கூடிய 1ஐயும் 8ஐயும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 9ங்கிற நம்பர் கிடைக்குது. அடுத்ததாக இன்றைக்கி செவ்வாய்க்கிழமையாக இருக்கிறதுனால அவருக்குரிய என்னன்னு பார்க்கும்போது 9. அடுத்ததாக இந்த வருடமானது 2025வது வருடம். இதனுடைய கூட்டுத்தொகையும் நமக்கு 9 அப்படின்னு கிடைக்குது. இவை தாண்டி முருகப்பெருமானுக்கு உரிய 6 அப்படிங்கிற சேர்க்கையும் இங்கே நமக்கு அமைஞ்சிருக்குது. அது இங்கே எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி மாசி மாதத்தின் 6ஆம் தேதி. அப்போ இங்கே ஒரு 6 அப்படின்னு அமைஞ்சிருக்குது. அடுத்ததாக இந்த சஷ்டி திதி அப்படிங்கிறது அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிந்து வரக்கூடிய 6வது திதி. அப்போ இங்கே ஒரு 6 அப்படிங்கிற சேர்க்கை அமைஞ்சிருக்குது. இது ரொம்ப சக்தி வாய்ந்த நாளாக இருக்கிறதுனால தான் இந்த நாளில் 9 மிளகு வச்சு ஒரு அற்புதமான சக்தி வாய்ந்த பரிகாரம் குறித்து காலையில் வீடியோவில் சொல்லியிருந்தேங்க. அதை செஞ்சு பலன் அடையாதவங்க அப்படின்ட்டு யாருமே கிடையாது. ரொம்ப பவர்ஃபுல்லான பரிகாரம். எந்த ஒரு பூஜையும் வழிபாடும் அதுக்கு நீங்கள் செய்யவே தேவையில்லை. எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அந்த பரிகாரத்தை செஞ்சு பலனடையலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா, கையில் ஒரு பொருளை வச்சுட்டு ஒரு குறிப்பிட்ட திசையில் நின்று என்ன கேட்டாலும் கிடைக்கும். அதுவும் தீராத பண கஷ்டம் இருக்கிறவங்களாம் அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணும்போது அவங்களுடைய பிரச்சனை தீரும் அளவுக்கு பணம் சேர்ந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். இப்போ நான் மேலே சொன்ன அந்த 2 வீடியோக்களையும் நீங்கள் பார்க்காம இருந்தீங்க அப்படிங்கும்போது இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் அதனுடைய லிங்கை நான் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். சரி, இப்போ இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம். இதுவும் பார்த்திங்கன்னா, நம்மளுடைய தீராத பணக்கஷ்டம், மனக்கஷ்டம் எல்லாத்தையுமே தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரம் அப்படின்னு சொல்லலாம். இந்த பரிகாரத்தை நீங்கள் எந்த நாளில் செஞ்சாலும் உங்களுக்கு உடனேவே பலன் கொடுத்துரும். அதுவும் இதுபோல் இறை வழிபாட்டுக்குரிய நாள், அது கூடவே லா ஆஃப் அட்ராக்ஷன் பொருந்திய நாள் எல்லாமே சேர்ந்திருக்கக்கூடிய நாளில் நீங்கள் செய்யும்போது நிச்சயமாக உங்களுக்கு கைமேல் பலன் கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். யாரெல்லாம் இந்த பரிகாரத்தை செய்யலாம், எந்த நேரத்தில் செய்யணும், இதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தரலாம். இந்த பரிகாரத்தை பண கஷ்டம் நீங்கணும், கடன் பிரச்சனை நீங்கணும்னு நினைக்கிற யார் வேண்டுமானாலும் செய்யலாம். ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம். பெண்கள் இதை பீரியட்ஸ் டைம்லையும் தாராளமாக செய்யலாம். பிறப்பிறப்பு திட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம். வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க, சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னாலுமே தாராளமாக செய்யலாம். அடுத்ததாக இது எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, எந்த நேரத்தில் வேணாலும் செய்யலாம். இன்று இரவு 12 மணிக்குள்ளே நீங்கள் எப்போ செஞ்சீங்கன்னாலும் நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும். இதுக்கு நீங்கள் ராகுகாலம் யமகண்டம் கூட பார்க்க தேவையில்லை. சரி, இதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கண்ணாடி டம்ளர் அல்லது சில்வர் டம்ளர் நீங்கள் எடுத்துக்கோங்க. கண்ணாடி டம்ளரோ அல்லது பவுலோ வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. அது இல்லைன்னா நீங்கள் சில்வர் எடுத்துக்கலாம். இதில் சுத்தமான தண்ணீர் பிடிச்சு வச்சுக்கோங்க. இது குடிக்கிற தண்ணீராக இருக்கணும் அப்படின்ட்டு அவசியம் கிடையாது. பைப்பில் வர சாதாரண தண்ணீரையே கூட நீங்கள் பிடிச்சு வச்சுக்கலாம். அடுத்ததாக நமக்கு தேவைப்படுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரே ஒரு பிரியாணி இலை தேவைப்படுது. இந்த பிரியாணி இலை அப்படிங்கிறது தாந்திரிக பரிகாரத்தில் ஒரு முக்கியமான இடத்த பிடிக்குதுங்க. மேலும் நம்மளுடைய தீராத பிரச்சனைகள் எல்லாம் தீர்வதற்கும் பண கஷ்டம் நீங்குவதற்கும் இது ரொம்பவுமே உங்களுக்கு உதவியாக இருக்கும். நல்ல நிலையில் இருக்கக்கூடியதாக எடுத்துக்கோங்க. இப்போ வர பிரியாணி இலையெல்லாம் கொஞ்சம் பூச்சி புழுக்கள் அரிச்சதாக கொஞ்சம் கிழிஞ்சதாக தான் இருக்குது. சரி, பரவாயில்ல, எதுவாக இருந்தாலும் சரி, டேமேஜ் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி பார்த்து நீங்கள் ஒரே ஒரு இலை எடுத்துக்கோங்க. அடுத்ததாக இதில் எழுதுவதற்கு நமக்கு ரெட் கலரில் இங்க் வரக்கூடிய பேனா, ஸ்கெட்ச் பென்சில், மார்க்கர் தேவைப்படுது. அடுத்ததாக நமக்கு தேவைப்படுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா, 9ங்கிற எண்ணிக்கையில் துவரம்பருப்பு தேவைப்படுது. இந்த துவரம்பருப்பு அப்படிங்கிறது செவ்வாய் பகவானுக்கு உரிய ஒரு தானியம். இன்றைக்கி அவருக்குரிய கிழமையாக இருக்கிறதுனால நம்ம இந்த தானியத்தை எடுத்துக்கிறோம். அதே போல் 9ங்கிற எண் பார்த்திங்கன்னா செவ்வாய் பகவானுக்கு உரியது அப்படிங்கிறதுனாலையும் இன்றைக்கி 999 சேர்க்கை இருக்கிறதுனாலையும் நம்ம இந்த எண்ணிக்கையில் எடுத்துக்கிறோம். இப்போ நான் சொன்ன இந்த பொருட்களை எல்லாம் எடுத்துகிட்டு வீட்டில் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க. யாருக்கிட்டையும் பேசாதீங்க, டிவி பார்க்காதீங்க, மொபைல் பார்க்காதீங்க,
பார்க்காதீங்க. மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு கிழக்கு பக்கம் பார்த்த மாதிரியோ அல்லது வடக்கு பக்கம் பார்த்த மாதிரியோ உட்காந்துக்கோங்க. உங்களுடைய முதுகுத்தண்டை நேராக வச்சுக்கோங்க. உங்கள் முன்னாடி இந்த 1 டம்ளர் தண்ணீர் இருக்குது இல்லையா, அதை வந்து நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போ இந்த பிரியாணி இலை வந்து எடுத்துக்கோங்க. ரெட் கலர் பேனாவை வந்து எடுத்துக்கோங்க. இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டுறேன் பாருங்கள். இது வந்து அபரிமிதமான பணவரவு உங்களுக்கு ஈர்த்து கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான சிம்பல். இதை வந்துட்டு நீங்கள் அப்படியே அந்த பிரியாணி இலையில் வந்து போட்டுக்கோங்க. அடுத்து இதே சிம்பலை உங்களுடைய இடது கை, அதாவது லெஃப்ட் ஹேண்டில் இந்த கட்டை விரலுக்கு கீழே உள்ள பகுதி பார்த்திங்கன்னா சுக்கரமேட்டு பகுதி அப்படின்னு வந்து சொல்லுவோம். இந்த இடத்துலையும் வந்துட்டு நீங்கள் போட்டுக்கலாம். அடுத்ததாக உங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்து வரும், எங்ககிட்ட வந்து பிரியாணி இலை இல்லை அப்படின்னு. அந்த மாதிரி இருக்கிறவங்க வெற்றிலை வந்து பயன்படுத்திக்கோங்க. வெற்றிலையும் இல்லை அப்படிங்கிறவங்க எந்த ஒரு கோடுகளும் இல்லாத பியூரான அன்ரோல்டு ஒயிட் ஷீட் வந்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு இருக்குது, அதனால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இப்போ இந்த பிரியாணி இலையில் இந்த டிசைன் வந்து வரைஞ்சிருக்கோம். அதே போல் நம்மளுடைய இடது கையிலையும் வந்து வரைஞ்சிருக்கோம் இல்லையா. இப்போ இதை நம்ம எனர்ஜைஸ் பண்ணணும். இப்போ இந்த பிரியாணி இலையை நீங்கள் ஏற்கனவே வரைஞ்சி வச்ச அந்த கையினுடைய அந்த சுக்கரமேட்டு பகுதியிலே வந்து வச்சுக்கோங்க. இது மேலே அந்த 9 துவரம்பருப்பு எடுத்துக்க சொன்னேன் இல்லையா, அந்த 9 துவரம்பருப்பையும் வந்து வச்சுக்கோங்க. இப்போ வலது கை கொண்டு மூடிக்கோங்க. இப்போ உங்களுடைய கண்களை மூடி உங்களை தேடி நிறைய பணம் வந்துட்ட மாதிரியும், உங்களுடைய கடன் அடைப்பதற்குண்டான பணம் கிடச்சிட்ட மாதிரியும், அதெல்லாம் யார் யாருக்கு கொடுக்கணுமோ எல்லாத்துக்கும் கொடுத்து உங்களுடைய மனம் வந்து இப்போ நிம்மதியாக இருக்கிற மாதிரியும் நீங்கள் கற்பனை பண்ணிக்கோங்க. அதே சமயத்தில் ஐ ஆம் எ பவர்ஃபுல் மணி மேக்னெட், ஐ ரிசீவ்ட் லாட்ஸ் ஆஃப் மணி, நான் அதிக அளவில் பணத்தை ஈர்க்கிறேன், நான் பணத்தை ஈர்க்கும் காந்தமாக இருக்கிறேன். இந்த மாதிரி மணி அஃபர்மேஷன் வந்து சொல்லுங்கள். அதன் பிறகு இந்த பிரியாணி இலை இது கூட இந்த துவரம்பருப்பு இது ரெண்டையுமே உங்கள் முன்னாடி வச்சுக்கிற இந்த தண்ணீரில் வந்துட்டு நீங்கள் போட்டுருங்க. இப்போ இந்த தண்ணியும் உங்களுடைய 2 உள்ளங்கைக்கு நடுவுலையும் வச்சுட்டு நம்ம முன்ன எப்படி கற்பனை பண்ணி பார்த்தோமோ அதே மாதிரி வந்துட்டு நீங்கள் கற்பனை பண்ணுங்கள். அதே மணி அஃபர்மேஷனையும் சொல்லுங்கள். அதன் பிறகு இது நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு உங்களுடைய பெட்ரூமில் நீங்கள் படுக்கக்கூடிய இடத்துல உங்கள் தலைமாட்டு பகுதியில் வந்துட்டு வச்சுக்கோங்க. இல்லை அங்கே வைக்கிறதுக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது, சிந்திரும், குழந்தைங்களாம் நடுவில் எஞ்சி தட்டி விட்டுருவாங்கன்னு நினச்சிங்கன்னா வடகிழக்கு மூலையில் வந்து வைங்க. அதாவது நார்த் ஈஸ்ட் கார்னர் இந்த இடத்துல வந்து வச்சுருங்க. இதை வந்து நீங்கள் மூடி வைக்கணும் அப்படின்ட்டு அவசியம் கிடையாது. இது அப்படியே ஒரு ஓரமாக சிந்தாமல் வச்சிட்டிங்க அப்படின்னாவே போதும். இப்போ மறுநாள் காலையில் எழுந்ததும், அதாவது நாளைக்கு காலையில் எழுந்ததும் உங்களுக்கு எப்போ நேரம் கிடைக்குதோ, நீங்கள் குளித்து முடிச்சுட்டு பண்ணாலும் சரி, இல்லை குளிக்கிறதுக்கு முன்னாடி பண்ணாலும் சரி, இப்போ இந்த பிரியாணி இலை இருக்குது இல்லையா, இந்த பிரியாணி இலையை பயன்படுத்தி இந்த தண்ணீரை நீங்கள் தொட்டு உங்களுடைய வீட்டில் மூலை முடுக்குகள் எல்லா பக்கத்துலேயும் தெளித்து விடணும். ஹால், கிச்சன், பாத்ரூம் எல்லா ரூம்லேயுமே வந்துட்டு நீங்கள் குறிப்பாக அந்த கதவுக்கு பின்புறம் எல்லா கார்னர்லேயுமே வந்துட்டு நீங்கள் இதையை தெளித்து விட்டுருங்க. இப்போது மீதி தண்ணீர் இருக்குது அப்படிங்கும்போது இந்த தண்ணீர், இந்த இலை, இந்த தண்ணீருக்குள்ளே இருக்கிற 9 துவரம்பருப்பு இது எல்லாத்தையுமே ஏதாவது மரம், செடி, கொடி அடியில் வந்துட்டு நீங்கள் போட்டுருங்க. நிச்சயமாக இந்த துவரம்பருப்பை அங்கே இருக்கக்கூடிய சிறு புழு பூச்சிகள், பறவைகள், எறும்புகள் வந்து உணவாக எடுத்துக்கும். துவரம்பருப்பு தானம் செஞ்ச பலனும் நமக்கு வந்து கிடைக்கும். பண கஷ்டமும் நீங்கும், மன கஷ்டமும் வந்து நீங்கும். இப்போ நான் சொன்ன இந்த பரிகாரத்தை உங்களுக்கு செய்வதற்கு வந்து அவ்வளோ டைம் வந்து இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா அட்லீஸ்ட் அந்த இடது கையில் அந்த சிம்பலை வரைஞ்சிட்டு அதில் அந்த 9 துவரம்பருப்பை வச்சுட்டு நான் சொன்ன மணி அஃபர்மேஷன் சொல்லிவிட்டு அந்த துவரம்பருப்பை இன்றைக்கே வந்துட்டு நீங்கள் எங்கேயாவது மண் போன்ற பகுதிகளில் போட்டுருங்க. இந்த சிம்பலை முடிஞ்ச அளவுக்கு பாருங்கள். நடுவில் அழிஞ்சிருச்சுன்னா மறுபடியும் ஒரு முறை கூட நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒரு வகையில் இந்த நாளை வந்து நீங்கள் பயன்படுத்தி உங்களுடைய பண கஷ்டத்துலேருந்து முற்றிலும் வெளிவாங்க. வீடியோ குறித்து ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.